சாரதா வீட்ல இருக்காங்க. ஒரு மாரி அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. விஜய் வந்து பார்க்குறாரு. "என்ன அத்தை ஏதோ ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொடைக்கானல்ல என் வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த வீட வாங்குனாரு. அந்த வீடு அவன் எடுத்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த வீட்ட நான் மீட்டு உங்களுக்கு குடுக்குறேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த இடம்லாம் வேண்டாம். பரவாயில்ல. என் 4 பசங்க நல்லா இருந்தாலே போதும். அவன்கிட்ட போய் யாருமே மாட்டக்கூடாது" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீடு உங்களுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராரு. ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. காவேரியும் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "என்னங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது. என்னது அது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, கொடைக்கானல்ல இருக்குல்ல உங்கள் வீடு." "ஆமாம், அந்த பசுபதி வந்து ஏமாத்துனானே அதுவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம் ஆமாம், அந்த வீட்டை எப்படியாவது நம்ம மீட்கணும்" அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, அவன் கையில் இருக்கிறது ஒரு போலியான பத்திரம். அதை வச்சு அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த வீடு எங்களுக்கு தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, அவன் வச்சிருக்கிறது ஒரு போலியான பத்திரம்னா கூட அதை நாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வீட்டை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்க, பார்க்கலாம் இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இதெல்லாம் வேலை இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "இல்லை, எனக்கு அத்தையை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க நீ பார்த்தல்ல. டெய்லி விருந்து வைக்கிறாங்க. ரொம்ப சாப்பாடு எல்லாமே அவ்வளோ நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணி போடுறாங்க. அதுவும் எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க. அப்போது அம்மாவோட கஷ்டத்தை பையன் தானே சரி பண்ணணும். அதனால் அந்த பசுபதிக்கிட்டேருந்து எப்படியாவது அந்த வீட்டை மீட்டுறணும்" அப்படின்னு யோசிக்கிறாரு. "சரி காவேரி, நான் போயிட்டு இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. நானும் உங்கள் கூட வரேன்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "சரி, நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. போகும்போது கேட்குறாங்க சாரதா, "ஆமாம், என்ன 2 பேரும் சேர்ந்து எங்கே போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை. அந்த வீடு வந்து பசுபதி வச்சுருக்கான்ல, அவன் மேலே ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "என்ன திடீர்னு? வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. நான் ஏதோ சும்மா சொல்லிட்டேன்ப்பா. அதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம்" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு வரோம்" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்போ நானும் வரேன் கூட" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "சரி வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போயிட்டு விஜய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. "இங்கே பாருங்கள், அந்த கொடைக்கானலில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வந்து இவங்களோடது தான். ஆனால் பசுபதின்றவன் அவனோட வீடுன்னு சொல்லிட்டு போலியான ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி என்னோட வீடுன்னு சொல்லிகிட்ருக்கான். எப்படியாவது அந்த வீட்டை எங்களுக்கு மீட்டு கொடுங்க" அப்படின்னு விஜய் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க. "சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்? அந்த பசுபதி நாங்கள் வர வைக்கிறோம். எல்லாமே நாங்கள் விசாரணை பண்ணுறோம். ஆனால் நாங்கள் எப்போ சொன்னாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "கண்டிப்பாக நாங்கள் வரோம். அந்த வீடு எங்களுக்கு கிடைச்சா போதும்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரியும் சொல்கிறாங்க, சாரதாவும் சொல்கிறாங்க, "அந்த வீடு என்னோடய வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வீடு. கண்டிப்பாக எங்களுக்கு அந்த வீடு வேணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்கம்மா, யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த வீடு கண்டிப்பாக கிடைக்கும்" அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்கே குமரன் பார்க்குறாரு. வர வழியிலேயே பார்க்குறாரு. "ஆமாம், எங்கே 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வரீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுவா, ஒன்றும் இல்லை. அந்த பசுபதி நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டான்ல, அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை போனார். கூட நானும் போனேன்" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "அப்படியா? அதுக்கா போயிட்டு வந்திருக்கீங்க? சரி, என்கிட்ட சொன்னால் நானும் உங்கள் கூட வந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குமரன். உடனே "ஐயையோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "சரி வாங்க, வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க, "எங்கே போனீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லலை" அப்படின்னு சொல்லிட்டு. "நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த பசுபதி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவன் வீட்டை ஏமாற்றியிருக்கான். அவன் வச்சிருக்கிறது போலியான பத்திரம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க சாரதா. "ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பாவியா? போனால் போதும், அந்த வீடு வந்து எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்" அப்படின்னு சாரதா கிட்டே கேட்குறாங்க. "ஆமாம், அப்படி தான் சொன்னேன். ஆனால் தம்பி தான் கண்டிப்பாக அந்த வீட்டை மீட்டரலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னார். அதனால தான் நான் போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "அப்படியா? சரி சரி சரி. ஆக மொத்தம் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும். என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு அந்த வீட்டை வாங்கினான். அவன் ஒரு நிமிஷத்தில் அதை ஏமாற்றணும்னு நினைக்கிறான்ல, விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கங்கா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க.
என்ன இது? அம்மா அப்படியே விஜய் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுது. அதுக்கேத்த மாரி தான் அவரும் பண்றாரு. இப்ப போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாரா, உடனே அம்மாக்கு இன்னும் அதிகமா புடிச்சிரும். ஏற்கனவே அம்மா நெறைய விருந்தெல்லாம் வச்சுட்ருக்கு. பார்த்து, 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 பார்த்து கவனிக்குது. அவர தான் என் வீட்டுக்காரர் கண்டுக்கவே மாட்டுது. இன்னும் சொல்லவா வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா ஒரு மாரி அப்படியே டென்ஷனா பார்த்துட்ருக்காங்க. இத காவேரி அப்படியே நோட் பண்றாங்க. எதுவுமே பேசவே இல்ல. சரி வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்ப காவேரி யோசிக்கிறாங்க. அம்மா வந்து விஜய விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இது எதுவுமே கங்கா அக்காவுக்கு பிடிக்கவே இல்ல. அவ்ளோ கோவமா பேசுறாங்க. இனிமே விஜய் வந்து அவரு கை செலவுக்கு காசு வேணும்னா கூட நம்மள தான் எதிர்பார்த்துட்ருப்பாரு. அவர் ஒண்ணும் பெரிய பணக்காரர்லாம் இல்ல. இப்ப அவரு சிம்பிளா தான் இருக்காரு. ஒண்ணுமே கிடையாது அவர்கிட்ட அப்படின்னு கங்கா சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க காவேரி. என்ன பண்றது? இதுக்கும் மேல நம்ம இந்த வீட்ல இருக்கலாமா? இவருக்கு எந்த காரணத்த கொண்டும் ஒரு கௌரவ குறைச்சல் கூட வந்துறவே கூடாது. அவங்க ஏதாவது பேசுறதுக்குள்ள ஒரு வேளை நாமளே வீட மாத்திட்டு வெளிய போயிடலாமா? தனி குடித்தனம் போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. "ஏய் காவேரி! என்ன பேசிகிட்ருக்க? தானாவே பேசுறா மாதிரி இருக்கு. என்ன? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு கேட்குறாரு. "அதுவாங்க ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது. உங்ககிட்ட நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய் சொல்லு காவேரி என்ன?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து தனி குடித்தனம் போலாமா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்ட உடனே அப்படியே விஜய் ஷாக் ஆகுறாரு. "ஏய் காவேரி! என்ன சொல்ற நீ? தனி குடித்தனமா? நாமளா? என்ன திடீர்னு? எதுக்கு உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! எனக்கு உங்க குடும்பத்தோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அம்மாவ எங்க அம்மா மாதிரி தோணுது. எதுக்காக திடீர்னு வீட்ட விட்டு வெளிய போலாம், தனி குடித்தனம் போலான்னு தோணுது உனக்கு?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்லங்க. இங்க யாராவது உங்கள ஏதாவது சொல்லிட போறாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன யாரு என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அத்தை என்ன பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. குமரன், கங்கா இங்க இருக்க எல்லாருமே என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நீ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்லங்க இனிமே இப்ப நல்லா பார்த்துக்கிறாங்க சரி. இதுக்கப்புறமும் உங்க மனசு கஷ்டப்படுற மாரி எதுவுமே பேசிடக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடியே யோசிக்கிறேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "காவேரி நீ ரொம்ப யோசிக்கிற சரியா? அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எப்பவுமே எடுக்கவே எடுக்காத. நான் எப்படி எங்க வீட்ல தாத்தா, பாட்டி எல்லாருமே ஒண்ணா இருந்தோமோ, அதே மாதிரி தான் இங்க எல்லார் கூடயும் சேர்ந்து நான் இருக்கிறேன். அதுவும் நான் முக்கியமா சந்தோஷமா இருக்கேன். எந்த காரணத்த கொண்டும் இப்ப நீ என்கிட்ட பேசினா மாதிரி போயிட்டு அத்தைக்கிட்ட, பாட்டிக்கிட்டலாம் சொல்லிடாத. அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரியா? நாம எல்லாம் ஒண்ணா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. நீ வந்து எதுவுமே சொல்லாத." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஐயோ! என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் போய் அவங்க கிட்ட ஏன் சொல்லப் போறேன்? எனக்கு தோணுச்சு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட தயவு செய்து நீ பேசாத." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிங்க, சரிங்க, சரிங்க. நான் பேசவே இல்ல. இதுக்கப்புறம் இத பத்தி நான் பேசவே மாட்டேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்படியே விஜய் யோசிக்கிறாரு. இவளுக்கு எதுக்கு இந்த மாரி ஐடியாலாம் தோணுது? திடீர்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா. தனி குடித்தனம்னு போகணும்னு சொல்றா. ஏன் இப்படி யோசிக்கிறா? அப்படின்னு விஜய் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு.